இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஊருக்குள் வலம் வந்த கருப்பு கொடி. தேர்தலை புறக்கணிக்கும் கோடாங்கிப்பட்டி. சர்ச்சையில் பட்டா விவகாரம். பீதியை கிளப்பும் தேர்தல் நோட்டீஸ். தேனியில் அரங்கேறும் பகீர் சம்பவம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்தியில் ஆட்சி மாற்றம் நிகழுமா என்ற எதிர்பார்ப்பில் சில கட்சியினரும், மத்தியில் மோடியின் ஆட்சியை நிலைக்க வேண்டும் என்று சில கட்சியினரும் போட்டி போட்டு பிரச்சாரங்களை செய்கின்றனர். இவ்வாறு நடைபெற்று வரும் பிரச்சாரத்தின் போதெல்லாம் எதிர்க்கட்சியினரை ஆளும் கட்சிகள் விமர்சிப்பதும், ஆளும் கட்சியினரை எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பதும் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வரும் நிலையில் இந்தியா முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் தேர்தல் புறக்கணிப்புகளும் நடந்து வருகின்றன. இவ்வாறு தேர்தலை புறக்கணிப்பவர்கள் தாங்கள் குடியிருக்கும் பகுதியில் பல ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் எதையுமே செய்து தரவில்லை என்பதையே முக்கிய கோரிக்கையாக முன்வைக்கின்றனர். இந்நிலையில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள கோடாங்கிப்பட்டி கிராமத்திலும் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் வெடித்துள்ளது. போடிநாயக்கனூர் அருகே உள்ள கோடாங்கிப்பட்டி கிராமத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த குடும்பங்கள் பெரும்பாலும் விவசாய வேலைகளையே பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 1994ஆம் ஆண்டு ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலமாக பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஏழ்மை நிலையில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டா வழங்கும் திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டாவை தனிநபர் ஒருவர் போலி ஆவணம் தயார் செய்து ஆக்கிரமிப்பு செய்துவிட்டதாக சர்ச்சை எழுந்து வந்தது. இந்த பிரச்சனை கடந்த பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இது தொடர்பாக தாசில்தார், வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் என அனைவரிடமும் நேரில் சென்று பலமுறை புகார் கொடுத்துள்ளனர். இவ்வாறு புகார் கொடுக்கும் போதெல்லாம் உடனே இது தொடர்பாக மீண்டும் பட்டா வழங்கவும், போலியாக ஆவணங்கள் தயார் செய்தவர் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியுள்ளனர். ஆனால் ஆண்டுகள் பலாகியும் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள், இது தொடர்பாக ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்த கிராம மக்கள் தங்களுக்கு நிரந்தர பட்டா வழங்கும் வரை தேர்தலை புறக்கணிக்கலாம் என முடிவு செய்துள்ளனர். அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கூட்டம் நடத்தியுள்ளனர். அப்போது அங்கிருந்த பலரும் தங்களுக்கு பட்டா வழங்கும் வரை தேர்தலை புறக்கணிப்போம் என்று உறுதியாக கூறியுள்ளனர். இதனையடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டியும் கையில் கருப்பு கொடி ஏந்தியவாறும் போராட்டம் செய்துள்ளனர். மேலும் தங்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக பட்டா தராததை கண்டிக்கிறோம் எனவும், இதன் காரணமாக தேர்தலை புறக்கணிக்கின்றோம் உள்ளிட்ட வாசகங்களுடன் கூடிய போஸ்டர்கள் அச்சடித்து வீடுகள் தோறும் ஒட்டியுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இது குறித்து அந்த பகுதி மக்கள் கூறும்போது, கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுக்கு அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட பட்டாவை தனிநபர் ஆக்கிரமித்து விட்டதாகவும், இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டுள்ளதாகவும், ஆனாலும் தங்களுக்கு இதுவரை பட்டா கிடைக்கவில்லை எனவும் கூறியுள்ளனர். மேலும் தங்களுக்கு மீண்டும் பட்டா வழங்கும் வரை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறியுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.